சவுதி அரேபியாவில் 2025 வருஷத்தோட நோம்பு நாட்கள் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. காலையில் 3 இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சகருக்கு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து என்னோட சகரை முடிச்சுப்பேன். காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு 6 மணிக்குள்ள என்னோட ஃபார்மசிக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு என்னோட அட்டன்ஸை போட்டுட்டு ஃபார்மசி அடைச்சிருக்கும் ஃபார்மசி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ஃபார்மசியில் நைட்டு ஃபுல்லாக சேர்ந்திருந்த குப்பை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு அங்கே என்னோட ஃபஜ்ர் தொழுவை முடிச்சுட்டு எப்பவும் போல ஃபார்மசிக்கு பிரஷ் போட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 7:30 மணி ஆயிரும். சரின்னு கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் கவுண்டர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்மசிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வண்டியில வந்து நிற்கும். அது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டு அதை மெடிசன் வந்து என்னோட பொறுப்பு அப்படிங்கிறதுனால மெடிசன் மட்டும் நான் செக் பண்ணிட்டு அதை சேல்ஸ் கவுண்டருக்கும் மிச்சத்தை ஸ்டோர் ரூம்லயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தொழுகை டைம் வரும்போது ஃபார்மசில ஒது எடுத்துட்டு என்னோட தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்க டைம்ல கஸ்டமர்ஸ் எல்லாமே வருவாங்க. அவங்களே அட்டெண்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 5:30 ஆனதுக்கு அப்புறம் ஃபார்மசி அடைச்சிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பள்ளியாசல் போயிருவேன். அங்க இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே நோம்பு திறந்துட்டு அந்த பள்ளியாசலே மகரிப் தொழுகை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து என்னோட ஃபேமிலிட்ட கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஃபேமிலிட்ட நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா வெளியே போயிட்டு அப்படி இல்லைன்னா ரூம்ல படுத்து தூங்கிடுவேன். இப்படிதான் இருக்குது இந்த வருஷத்தோட என்னோட நோம்பு நாட்கள்.